நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டீகோட் பண்ணி அந்த இடத்துல இதை வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கிறேன். எவ்வளவு சீன்ஸ் வந்து மைண்ட் எல்லாம் வந்து எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இதை யோசிக்க. நீங்க அண்டர்டேக்கர்ன்றீங்க. ஆமா அண்டர்டேக்கர் தான். ஷௌபின ஆல்ரெடி நாகார்ஜுனா சுத்தில தம்மு தம்மு தம்முன்னு தலையில அடிச்சிட்டாரு, அப்பவும் சாகல. அதுக்கப்புறமா ஆசி இது அது பேர் என்னது, புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுல போய் புதைச்சி மண்ணவாரி போட்டு மெதிச்சு அதுக்கப்புறம் கூட போன் பண்ணி டவுட் பண்ணி உக்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அப்பவும் சாகல. அவ்வளவு அடியில இருந்து புதஞ்சு ஏஞ்சிக்கிறேன்னா ஒரு அண்டர்டேக்கர் தானே. அங்க நீங்க அனிருத்துக்கு பிஜிஎம் போட சொல்லாம அண்டர்டேக்கர் பிஜிஎம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தியேட்டர் பயங்கரமாயிட்டு இருக்கும் சார். என்னங்க அவர் வந்து அவ்வளவு ஒரு கொடூரமான வில்லனுங்க. இந்த கொடூரமான வில்லன் நம்ம வில்லனை சுத்தில அடிச்சா அவன் சாக மாட்டானா? இல்ல அவன் போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பான், அதனால காமிச்சிருப்பேன். அதுக்கும் சுத்தில அடிச்சு சாவாதுக்கும் என்ன? அவர் ஸ்ட்ராங்கா அவரது பாடி தலை பாத்தீங்கன்னா அவர் சொட்டையா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த தலை எல்லாம் வந்து அவர் ட்ரெயின் பண்ணிருப்பாரு தனியா. சுத்தில அடிச்சா கூட அந்த தலை உடையாது. அவரு அப்பப்போ வந்து இதுல அந்த மாஸ்டர் பத்திர குத்தி குத்தி கை எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு, டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சு ஸ்ட்ராங் ஆச்சு. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கலாம். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி ரெண்டு கூலிங் இடிச்சு 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 இந்த ஆள் படத்தை பொறுத்த வரைக்கும் டே நாம தான்டா கேனக்கு. ஏன்னா இந்த ஆள் எதுவுமே பெருசாலாம் யோசிக்க மாட்டான், நாம என்னவோ யோசிச்சு இந்த ஆளுக்கு கொடுத்துறோம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னோட கதையை வந்து பல விதமா நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ கூட ஃபேன்ஸோட தேரி வந்து ஓரளவுக்கு சூப்பரா இருந்துச்சு, எவ்வளவு சூப்பரா இது பண்ணா. அப்ப அதுல இருந்து நீங்க எடுக்காம புதுசா பண்றேன்னு கேவலமா வச்சிட்டீங்க. இன்னும் சொல்லணும்னா கமல் சார் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜ்லயே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து பண்ண கேர்ஃபுல்லா பண்ணி என்னோட ஃபேன் வந்து என்னோட நண்பன் படம் பண்றது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது தான், நாங்க பயங்கரமா ஒரு படம் முடிச்சிட்டீங்க வாங்க அடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால ஐ ஹேட் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல.